எல்லாருமே வந்து மல்லித்தலை போடுவாங்க. ஆனால் மல்லித்தலையை விட வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம உதிர்த்துட்டோம்னா அந்த கிரீனரி உள்ளே இறங்கும் போது வந்து அது ரொம்ப வந்து டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப அழகாக நம்ம ஹெல்ப் பண்ணணும். பயமாக இருக்கும். மல்லித்தலை போட்டால் அது அல்டிமேட்டு. கருவேப்பிலை அதோட சாறு இருக்கும்போது அது நமக்கு இன்னும் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்தோம்னா கருவேப்பிலை வந்து ஆரம்பத்தில் கடுகு போடும்போது போடுவோம்ல, அது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்கு போடுறது. இது என்ன அப்படின்னா அந்த அந்த இலையும் சேர்ந்து கறியோட வேகும் போது அதோட டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஓஹோ, கிட்டத்தட்ட நம்ம வந்து பட்டலை போடுறோம், இதுவும் அந்த மாதிரி தான். இது பிரமாதமாக இருக்கும். நம்ம வந்து ஃபுட்டுலேயே ப்ரோட்டீனோட சேர்ந்து நம்ம ஹேர் ஃபால் குறையிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, முடி உதிர்வதை முதிர் உதிர்வதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து கருவேப்பிலைகளை வேக வச்சு அப்பப்போ நம்ம சாப்பிட்ற உணவோட எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீனும் வந்து சேர்ந்துடும். அப்போ எந்த பொருளையுமே சைவத்தில் மட்டும் தான் பயன்படுத்தணும் இல்லை, அது அசைவத்திலும் தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது முள்ளங்கியை போட்டு மட்டும் அதை வச்சு பாருங்க, அதோட டேஸ்ட்டே வேற லெவல்.